லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. 9வது நித்தி ஆயோக் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் முற்பகலில் தொடங்கி நடைபெறுகிறது. டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகை கலாச்சார மையத்தில் நாட்டின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பிரதமர் மோடி தலைமையில் ஆலோசனை. நிதி ஆயோக் கூட்டத்திலிருந்து மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வெளிநடப்பு. 15 நிமிடங்கள் பேச நேரம் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தன்னை 5 நிமிடங்களுக்கு மேல் பேச விடாமல் மைக் அணைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காதது ஏன் என்பது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். மாற்றாந்தாய் மனப்பான்மையோடும் அரசியல் நோக்கோடும் மத்திய அரசு செயல்படுவதாக விமர்சனம். மதுரை எய்ம்ஸ் திட்டம் கடந்த 10 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்காக ₹1 கூட விடுவிக்கவில்லை எனவும் விமர்சனம். அவங்க அறிவிச்ச ஒரே ஒரு சிறப்பு திட்டம்னா அது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை தான். ஆனா அதுவும் 10 ஆண்டுகளாகியும் என்ன நிலைமையில இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பட்ஜெட்ல நாம ரொம்ப எதிர்பார்த்தது சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்கான ஒன்றிய அரசோட நிதி. தன்னுடைய பங்கா ₹1 கூட விடுவிக்காம வேணும்னே 3 ஆண்டுகளா காலம் தாழ்த்திக்கிட்டு இருக்கு. கேட்டா இது மாநில அரசோட திட்டம்னு நாடாளுமன்றத்திலே பதில் சொல்றாங்க. காவிரி ஆற்றில் ஒகேனக்கலுக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 1,20,000 கன அடியாக அதிகரிப்பு. காவிரி கரையோரம் தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பஞ்சகங்கா மற்றும் கிருஷ்ணா ஆறுகள் அபாய அளவை எட்டியதால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற்றம். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள 100 குழுக்களை அனுப்பி வைக்கிறது இந்திய ராணுவம். மத்திய ரிசர்வ் காவல் படையின் 86வது அமைப்பு தினத்தை முன்னிட்டு வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. வீரர்களின் தளராத அர்ப்பணிப்பும் தேசத்திற்கான இடைவிடாத சேவையும் உண்மையிலேயே பாராட்டுக்குரியது என எக்ஸ் தளத்தில் பதிவு. நீட் வினாத்தாள் கசிவு முறைகேடு தொடர்பான வழக்கில் 37வது நபர் ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் நகரில் கைது. சாக்கு மூட்டையில் கட்டி குளத்தில் வீசப்பட்ட செல்போன்களை மீட்ட சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹400 உயர்ந்து ₹51,720 விற்பனை. பட்ஜெட்டில் சுங்கவரி குறைப்பால் கடந்த 3 தினங்களாக குறைந்து வந்த தங்கத்தின் விலை இன்று அதிகரிப்பு. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் 33வது ஒலிம்பிக் போட்டிகள் கோலாகலமாக தொடங்கியது. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 10,500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. ஒவ்வொரு வீரர் வீராங்கனையும் இந்தியாவின் பெருமைக்குரியவர்கள் என பாராட்டு. மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டி திமுக சார்பில் பல்வேறு பகுதிகளில் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிலுவை நிதியை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். ஆடி மாத காற்று மணிக்கு 36 கிலோமீட்டர் வேகத்தில் வீசியதே ஐயர்மலை ரோப்கார் சேதமடைய காரணம் என அமைச்சர் சேகர் பாபு விளக்கம். காற்றின் வேகத்தை கணக்கிட முடியாமல் போனதால் ரோப்காரின் சக்கரம் கம்பி வழித்தடத்தில் இருந்து விலகிவிட்டதாகவும் பேட்டி. அந்த ரோப்கார் என்பது நேற்றைக்கு முன்தினம் ஆடி மாதம் என்பதால் அதிக காற்றின் அளவு 36 கிலோமீட்டர் அளவு வீசியதால் இந்த ரோப்கார் வீல் என்பது கம்பியோடத்திலிருந்து பிறண்டிருக்கின்றது. ஆகவே 2 இடங்களிலும் இந்த காற்றின் அளவை பதிவு செய்கின்ற மானிட்டர் அமைக்கப்பட இருக்கின்றது. காவிரியில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிக்கும் நிலையில் பகல் 12 மணி நிலவரப்படி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100.41 அடியாக உயர்வு. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 1,18,000 கன அடியாக அதிகரிப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 18வது நபராக கைதாகியுள்ள காவல் உதவி ஆய்வாளரின் மகன் பிரதீப் சம்பவம் நடந்த இடத்தில் நோட்டமிட்டு ரூட் போட்டுக் கொடுத்து கொலையாளிகளை வரவழைத்ததாக தகவல்.
முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் 9ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி பேக்கரும்பில் உள்ள நினைவிடத்தில் உறவினர்கள் சிறப்பு பிரார்த்தனை. மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் அக்னி வீரர்களுக்கு காவல்துறையில் இடஒதுக்கீடு வழங்க முடிவு. அக்னிவீர் திட்டம் குறித்து பிரதமர் மோடி புகழாரம் சூட்டிய நிலையில் அறிவிப்பை வெளியிட்ட பாஜக முதலமைச்சர்கள். நீலகிரி மக்களவை முன்னாள் எம்பி மாஸ்டர் மாதன் மறைவு தனக்கு வேதனை அளிப்பதாக பிரதமர் மோடி இரங்கல். பட்டியலின மக்களுக்காக ஆற்றிய பணிகளால் அவர் நினைவு கூறப்படுவார் என புகழாரம். நேற்று வரை சுமார் 5 கோடி வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை தகவல். வருமான வரி கணக்கை தாக்கல் செய்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து சமூக வலைதளத்தில் பதிவு. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையே இன்று முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. சூரியகுமார் யாதவ் தலைமையில் இந்திய அணி முதன்முறையாக களமிறங்குவதால் எதிர்பார்ப்பு அதிகரிப்பு. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.